அம்மா லட்சுமி, என்னவா? எல்லாரும் டிஃபன் சாப்பிட கூப்பிடுமா? தம்பி சுரேஷ் எல்கேஜி ரெடி. குட்டியப்ப ராஜா பிஏ செகண்ட் இயர் ரெடி. சின்னண்ணா விஜய் MBA ஃபைனல் இயர் ரெடி. அண்ணா குட் மார்னிங். மார்னிங். என்னப்பா ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நாங்கெல்லாம் ஆன் பண்ணும்போது ஓடல, நீ கைய வச்ச உடனே ஓடுது. அதுதான் ஐயாவோட கைராசி. அந்த அயோத்தி ராம கால் பட்ட உடனே கல்லு அகலியா மறைச்சான். அதே மாதிரி இந்த மெக்கானிக் நாம கைப்பட்டா ஓடாத மிஷின்லாம் ஓடும், தெரியுமில்ல? உட்காருங்க உட்காருங்க. ஏண்டி எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இட்லி போடுறீங்க? இதுல மட்டும் இல்ல, உங்க அண்ணி எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்ட் இல்ல? குட் மார்னிங் பீட்டர். குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். குட் மார்னிங் பிரதர். நேத்து ராத்திரியே சாப்பிட வரல? அது கொஞ்சம் சாப்பிட்டுருப்பான், அதான் இங்க சாப்பிட வரல. என்னென்ன இதெல்லாம்? ஏன் பீட்டர், ஒரு நாளைக்கு கூட உங்களால குடிக்காம இருக்க முடியாதா? நான் என்ன நீ பண்றது? தட்டி கேட்கறதுக்கு தாளமும் இல்ல, தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்கு தாயும் இல்ல. தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறதுக்கு தாய்க்கு பதிலா அண்ணி நான் இருக்கேன்னு நீங்க மறந்துட்டீங்கல்ல? ஐயோ, அத நான் மறக்கவே இல்லை. என் பேரு பீட்டர். பீட்டர்ங்கிற வார்த்தைக்கு பாறைன்னு அர்த்தம். உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் பாறை மாதிரி இறுகி போனது. அதை யாராலையும் உடைக்க முடியாது. ஆனா என்னமோ தெரியல, என்னால அந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தவே முடியல. இவர் உங்க ஃப்ரெண்டு தானே? எல்லா விஷயத்திலயும் உங்க கூடவே சேர்ந்து இருக்கிறவரு இதுல மட்டும் ஏன் ஒதுங்கி இருக்காரு? இவர் கதையே வேற. சுகத்தையே அறியாத சுமதாங்கி, குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவங்க படிப்புக்காகவும் மெழுகுவத்தியா உருகிறாரு. இவர் எங்க? நான் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. எங்க அப்பா சபரிமுத்து அந்தோனியார் கோயில் உபதேசியரா இருந்தவராச்சே, அவர் பேச்சு ரத்தத்திலே ஊறி போச்சு. போதும் பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிருவான். வாடா போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். எங்க அங்களுக்கு ஒரு கிஸ் கொடு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. ரெண்டு பேருக்கும் சேர்த்து நிறைய வச்சிருக்கேன், வீணாக்காம சாப்பிடணும். தேங்க்யூ அண்ணி. இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்காக நிச்சயமா நான் வீட்டுக்கு வந்துருவேன். இன்னில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். உண்மையாவா? சத்தியமா. கிளம்புறேன். வாங்க தீனண்ணே. உங்களுக்காகவே போட்ட ஸ்பெஷல் டீ. ரொம்ப தீனண்ணே. அது என்ன ராமுக்கு போட்டு ஸ்பெஷல் டீ? டீனங்கிற என் பேர நான் டீ குடுக்கறதுனால எல்லா பையனும் டீ என்ன கூப்பிடுறாங்க. ராமண்ண மட்டும்தான் என் பேர அழகா டீனன்னு கூப்பிடுறாரு. அதனாலதான் அண்ணனுக்கு ஸ்பெஷல் டீ. இருக்கட்டும். ஒரு நாளைக்கு இந்த பயிர்களுக்கெல்லாம் தேதி மாத்திரைய டீல கலந்து கொடுத்தாரு. ஆனா நீங்க எங்க வந்துடுறீங்க? அதுக்கெல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க. மோகன், டீ எடுத்துக்க. டீ கருப்பா கொடுக்க மாட்டியா? இது தொழிலாளர்களுடைய டீ. உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான், யாரும் அடிக்கிறவங்களுக்கு இல்ல. அப்படியா? வா வா, வேலை நேரத்தை டீ கொடுத்த மீன் சேர்ந்து முதலாளிட்ட வச்சு வைக்கிறேன். அப்ப தெரியும் இந்த கருப்பை யாருன்னு. அப்பா கருப்பா, இது டீ டைம். இரு எனக்கு ஒரு டைம் வரும், அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன். வர வர மரியாதை கம்மியா போகுது. யாரோடு 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 யார் வந்தது? நாம் போகும்போது யாரோடு யார் வந்து? என்னடா அது? காலையில தான் சத்தியமா குடிக்க மாட்டேன் உங்க அண்ணிட்ட சொன்னேன். இப்ப இப்படி இருந்து நிக்கிறியே? தப்புதான், பாவம் தான். அந்த சத்தியங்கிற உருண்டைய கெட்டியா புடிச்சு வச்சிருக்கிறது, அதை உடைச்சு திங்கணுங்க.
சத்தம் போடாதடா. அன்னைக்கு அதுல விழுந்தா நீ தொலைஞ்ச, உன்னை கண்டுபிடி திட்டுவா. சாத்தான் தான் திட்டும். அண்ணி என்னை காப்பாத்துற காவல் தெய்வம். உன் காவல் தெய்வமே கண்முழிச்சு வந்திருக்கு. இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு காலைல கூட சொல்லிட்டு போனீங்க. அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஆண்டோரோட ஆணைய ஆதாம் ஏவாளே மீறிட்டாங்க. நான் என்ன அற்பம் மன்னிச்சேன். நான் போய் சரியா இருக்கேன். சரி, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ஆனா இனிமே என் கூட பேச வேண்டாம், எங்க வீட்டுக்கும் வர வேண்டாம். அண்ணி 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 அண்ணி, இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. உங்க வீடு மட்டும் இல்லைன்னா இந்த நாதியத்தை போயிட்டு என்னைக்கோ கல்லறைக்கு போயிருப்பாண்டி. அண்டி பீட்டர், என்னது? அண்ணி, நீங்க சொன்னதை வாபஸ் வாங்குற வரைக்கும் இந்த பீட்டர் வாசல்ல நாய் மாதிரி கிடப்பான், நகர மாட்டான். அடிக்கொரு தடவை அண்ணின்னு கூப்பிடுறீங்களே, இந்த அண்ணி மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா இனிமே குடிக்க மாட்டேன்னு உங்க மாதா மேல சத்தியம் பண்ணணும். அண்ணி, மாதா மேல சத்தியமா? மாதா மாதிரி இருக்கிற உங்க மேல சத்தியமா? இனிமே நான் குடிக்க மாட்டேன். சத்தியமா இதை குடிக்கவே மாட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, பஸ் பாஸ் வாங்கணும். பெருசா இருக்கே கியூன்னு பாக்குறேன். அது குறையவே குறையாது சார். தொட்ட விட நான் ஊடால பூந்து வாங்கிறேன். டீசல குடிப்பில்ல? ஓ எஸ். அப்ப கடையை பாத்துக்க. என்னப்பா மேல பாக்குற? என்ன பண்றது? பாலிஷ் பண்றது. என்ன பாலிஷ்? என்ன பாலிஷா? பாலிஷ் பாலிஷ். ஷூ பாலிஷா, நெயில் பாலிஷா? காலை தூக்கி வச்சிட்டு இருக்க, என்ன பண்ணுவேன்? அப்ப ஷூ பாலிஷ் தான். அப்போ பண்ணு. எல்லாம் என் தலையெழுத்து. போயும் போய் இந்த இடத்துல உட்கார்ந்து என்னையா முனகுற? ஒண்ணு இல்ல, இப்ப பாருங்க. Wonderful pair. What? I mean your shoes. You see the sparkle on your shoes will match the twinkle in your eyes. My God, இங்கிலீஷ் பேச? ஆமாங்க, பகல்ல பாதி நேரம் படிப்புக்கு, மீதி நேரம் பாலிஷ். Thank you. என்ன ₹1 தர? சார்ஜ் ₹4 போனா ₹1 தானே மீதி. What nonsense. எல்லாரும் ₹1 தானே வாங்குறாங்க. நானும் அதான் வாங்கிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது, அதனால அதிகமா வாங்கிட்டேன். உங்க வீட்டுல விசேஷம்னா ஏமாத்த நான் தான் கிடைச்சேனா? இத பாருங்க, இந்த ஆள் அநியாய சார்ஜ் கேட்க. அறியாத பையன் போட்டுக்கிறான்லம்மா, அப்படிதான் கேட்பான். நீங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளை அடிக்கிறீங்களா? இருங்க, உங்களை வந்து பேசிக்கிறேன். மேடம், ஹாய் மாயா. கோபமா? சாரி யார், சொன்னபடி 4 மணிக்கு வர முடியல. நீங்க சொன்னபடி எதை செஞ்சிருக்கீங்க? என்ன மாயா? ஊர்ல இருந்து ட்ரெங்கால் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் பண்ணல? நீ லட்சாதிபதியோட வீட்டு பொண்ணு, உனக்கு எங்க ஏன் நிலைமை தெரிய போகுது? என்ன சொல்றீங்க? உனக்கு ட்ரெங்கால் பண்ற பணத்துல நான் 1 வாரம் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டுதான் இப்படி எழுச்சி போயிட்டீங்களா? சேச்சா, அதனால இல்ல, கொஞ்ச நாளா வயத்தை கட்டி வாய் கட்டி நான் பணம் சுத்திட்டு வரேன். ஏன்? எங்க வீட்டுல ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுது, அதுக்காகத்தான். How nice.
எனக்கு கல்யாணமா? ரொம்ப அவசரப்படுறிய. அடுத்த வாரம் நான் மறுபடியும் அகமதாபாத் போகணும். நல்லபடியா பரீட்சை எழுதணும். எங்க அண்ணன் அண்ணி விருப்பப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி MBA பட்டம் வாங்கணும். ஒரு நல்ல வேலையில சேரணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமா? அது வரைக்கும் என்ன செய்யறது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறது.